ये गोपाल कहे कृपाजननिधे ये सिंधु कन्यापदे कंसांतरे गजेंद्र करुण पारीण हे माधव हे रामानुज हे जगत्रय गुरु हे पुंडरीकाक्षमा ये गोपी जनना कपालय पदं जानामि न त्वं विना कुम्भवेन्दी குளிமழை காத்தவன் அன்று வளர்ந்தவிரான் பரம் சென்று சேர்த்து வெங்கடமாமலை ஒன்றுமே தொடரும் வீணை ஓயுமே சபாகல்பதம் வந்தே வேதசரபோம ஜீவிதம் சாஸ்திரபுட்ப சமாயுக்தம் வித்வதி பிரபல சோபிதம். அற்புதமான ஒரு ஆவணி மாதம். இன்று உத்தராயணம், அதாவது உத்தராயணம் 27 நட்சத்திரங்களிலே 3 நட்சத்திரம் உத்து உத்து வரும் இல்லையா? உத்தராயணம், உத்திரட்டாதி, உத்தரம். உத்தரம் ஒண்ணு, உத்திரட்டாதின்னு ஒண்ணு, உத்திராயணம். அதே போல 2 நட்சத்திரங்கள் திரு திருன்னு வரும். 27 நட்சத்திரங்கள் இதெல்லாம் பெரிய வாய்ப்புகள் தான். இந்த உலகத்திலே எங்கெங்கோ பிறந்தவர்கள், எப்படி எப்படியோ இருந்தவர்கள் இங்கே ஒன்றாக சேர்ந்துக்கணும்னு சொன்னா இதெல்லாம் பகவானுடைய அற்புதமான அழகில ரொம்ப அழகான வார்த்தை. என்ன முத்திரையும் அடியேன் எண்ணெய் அடியேன்னு சொன்னா அது வந்து அம்பிள் எக்ஸ்பிளனேஷன் ஆர் எக்ஸ்பிரஷன். நான் சொன்னா ஈஸியா புரியும். அதனால இந்த உலகத்துல ரொம்ப அற்புதமான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த வேர்ட்ஸ். மனுஷனுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் லாங்குவேஜ், மொழி. இந்த மொழி என்னென்ன அற்புதம் பண்றது பார்க்கும்போது தெரியுது. அது நெகட்டிவா பண்றது, பாசிட்டிவா பண்றது. அதனால யாராவராயும் நான் கற்றோம். அப்ப நம்ம நினைச்சு பார்த்தோம்னா இந்த வேர்ட்ஸ் இருக்க, இந்த வேர்ட்ஸ் ரொம்ப அழகான விஷயம், ரொம்ப அற்புதமான விஷயம். நான் சொன்ன என்ன சொன்ன, திராவிட வேதம் நமாமியகம் திராவிட வேத சாகர்னு வார்த்தை. காம்படிஷன் இந்த கவிதை இருக்கு பார்ப்போம். எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா பகவான் எப்படியோ இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சுக்கணும். பின்னாச்சி பாளையம்னு வேற இருக்கு, பின்னாச்சி குப்பம், பின்னாச்சி குப்பம். பக்கத்துல பார்த்தா அரங்கூர். இங்க அரங்கூர் இருக்கக்கூடாது, ஏன் இல்லை? அதான் என்னென்ன ஆயிரம் வேடிக்கை பார்ப்போம். அழகான, ஆனா அந்த ஊர் அழகா இதை பார்த்தாலே நீங்க அதாவது எப்படி தெரியும்னா, நீங்க கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், செங்கல்பட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வந்தாலும் தெரியும் அரங்கூர் எவ்வளோ அழகு. அப்ப ஒரு கட்டடம் தெரியல, ஒரு பில்டிங் கிடையாது, கம்ப்ளீட் கிரீனி ஃபீல்ட்ஸ். இந்த அழகான வண்டினம் வரும் சோலை, மயிலினம் ஆறும் சோலை, கொண்டனை நடக்கும் சோலை, உயிரினம் கூவும் சோலை. யார் சொல்றது? தொண்டர் அடி துடியாடும் அண்டகோ நமக்கும் சோலை காரணமாக பார்த்தோம். அப்ப நமக்கு என்னன்னா பெரிய கிஃப்ட் இந்த வார்த்தை. ரொம்ப அழகு. வார்த்தையில என்ன விசேஷம் கேட்டா, திருவாய்மொழி சாதாரண விஷயம். திருவாய்மொழி, திருவள்ளுவர் ஒரு அற்புதமான பெரியவர். சுவாமி சொன்னார் 5000 வருஷம் பெரிய பிரச்சனை. டைம் வந்தாலும் டைம் ரொம்ப பெரிய ஒரு கன்ஃபியூஷன் டைம். அது ஃபியூஷன் டைம் இருக்க, அது சரியா சொல்லவே முடியல, புரியல. 5000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய், இந்த எந்த ஆழ்வார் பெண்ணு, எந்த ஆழ்வார் பெண்ணு. ஆனால் ஒன்று தெரியுது, we are interpreting much rather than get into the dish. We are interpreting much rather than get into dish. சார் ஒரு அற்புதமான உணவு வந்துருக்கு, எனக்கு ஜலம் கொடுத்துருக்கா, இது டிஸ்ட்ரிக்ட் வாட்டரா, எரோவில் வாட்டரா, இந்த வாட்டரா, அந்த வாட்டர், இதையே டைத்து வீணாக்கணும். தெரியும் போது என் லைஃப் முடிஞ்சு போயிடும். போதை வந்த போது புத்தி இல்லையே, புத்தி வந்த போது நண்பர்கள் பாட்டு. அந்த ஆழ்வார் தெரிய பாலகனாய் பல தீமைகள், கிரீனி அண்ட் ஃபூலிஷ். கிரீனி ரெண்டு ஒண்ணா போகணும், கிரீனி அண்ட் ஃபூலிஷ். அதாவது இளமையா இருக்கும்போது முட்டாள்கள் அதிகமா இருக்கும்.
வயசான இருந்தால் இருக்கக்கூடாது. இங்கிலன்ஸ் வந்து இன்னசென்ஸ், இன்னசென்ஸ் அளவு